Hello viewers, welcome to our channel Job Journey Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஃபெடரல் பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணிருக்க அப்ரண்டிஸ்ஷிப் ரெக்வயர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். எனி டிகிரி படித்த கேண்டிடேட்ஸ் இந்த அப்ரண்டிஸ்ஷிப்புக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 1 இயர் பீரியட் உங்களுக்கு பேங்க்ஸ் ஆர் கவர்மெண்ட் செக்டார்ஸ்லாம் அப்ரண்டிஸ்ஷிப் பீரியட்னு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த 1 இயர் பீரியட்ல உங்களுக்கு பேங்க்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, கரண்ட் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, லோன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதர் ஒர்க் கல்ச்சர் ஃபுல்லுத்தையும் உங்களுக்கு இந்த 1 இயர் பீரியட்ல சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்க இதுல ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டைஃபண்டா மந்த்லி உங்களுக்கு சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. நமக்கு ஃபெடரல் பேங்க்ல இருந்து 18,000 per மந்த்தும் கொடுக்குறாங்க. 1 இயர் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க அதாவது பிரைவேட் பேங்க்ஸ்ல ஈஸியா உள்ள போயிடலாம். ஆர் நீங்க கவர்மெண்ட் பேங்கிங் ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூஸ் கிளியர் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல நம்ம இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கான ரெக்வயர்மெண்ட் நோட்டிஃபிகேஷனை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். நோட்டிஃபிகேஷன் நமக்கு ஃபெடரல் பேங்க்ல இருந்து March 10 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் 1 இயருக்கு உங்களுக்கு கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஸ்டேட்ஸ்ல ரெக்வயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு மந்த்லி ஸ்டைஃபண்டா 18,000 per மந்த் கொடுக்குறாங்க. உண்மையாவே அதர் கவர்மெண்ட் செக்டார்ஸ் கூட கம்பேர் பண்றப்ப இங்க அதிகமா தான் கொடுக்குறாங்க. அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 10 March 2026ல இருந்து 17 March 2026 வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியாஸா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா நீங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், வித் நீங்க 50% குறையாம மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைம்ல நீங்க இந்த கோர்ஸ் படிச்சிருக்கணும். பிளஸ் உங்களுக்கு ஏஜ் லிமிட்டா மேக்ஸிமம் 28 இயர்ஸ்க்குள்ள உள்ள கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ் கம்பல்சரி இந்தியனா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் கிரைட்டீரியாஸா நீங்க இதுக்கு முன்னாடி எந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கும் கம்ப்ளீட் பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்க டிகிரி 4 இயர்ஸ்க்கு மேல இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க பிரியரா எங்கேயாவது ஒர்க் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அது 1 இயருக்கு மேல இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்க்கு உங்களுக்கு செலக்ஷன் ப்ராசஸா ஷார்ட் லிஸ்டிங் பிளஸ் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆர் மோட் ஆஃப் செலக்ஷன் பேங்க் டிசைட் பண்றதை பொறுத்தும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்டிங் பிளஸ் பர்சனல் இன்டர்வியூ தான் இருக்கும். இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸா ஃபர்ஸ்ட் நீங்க நாட்ஸோட அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஐடியை யூஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணி அந்த போர்ட்டல்ல உங்க ஃபெடரல் பேங்க் உள்ள அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நீங்க ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்ததுன்னா இங்க அவங்களோட இமெயில் ஐடிஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இல்லைங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் உங்களுக்கு 1 இயருக்கு தான் கான்டாக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்க பர்மனன்ட் அப்பாயின்மெண்ட் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் பேங்க் ரிலேட்டடா ஜாபுக்கு போகணும், பேங்கிங் தான் என்னோட கெரியர்னு நினைக்கிற கேண்டிடேட்ஸுக்கு இந்த அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் அட்டன் பண்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க பேங்கிங் ரிலேட்டட் நாலேஜ் ஃபுல்லா கவர் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஈஸியா நீங்க பிரைவேட் செக்டாருக்குள்ள போயிடலாம். நீங்க பப்ளிக் செக்டாருக்குள்ள போறீங்கன்னா கூட எஸ்பிஐ, ஆர்பிஐ பேங்க்ஸ்ல போறீங்கன்னா கூட உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல பேங்க்ஸ்ல எப்படி எல்லாம் ஒர்க் பண்றாங்க, எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றாங்க, எப்படி லோன் மேனேஜ் பண்றாங்க, எப்படி கேஓசி கம்ப்ளீட் பண்றாங்க, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க 1 இயர் பீரியட்ல சூப்பரா லேர்ன் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு ஸ்டைஃபண்டும் 18,000 டீசென்டான ஸ்டைஃபண்ட் தான் கொடுக்குறாங்க. நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா கம்பல்சரி அப்ளை பண்ணி அட்டன் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.